இந்த ஃபர்ஸ்ட் லைன் print hello world வந்து அந்த string hello worldங்கிறத print பண்ணும். Then the next line print Arun Shivakumar can print the string Arun Shivakumar. லாஸ்டா ஒரு /n போட்டோம். அது வந்து நியூ லைனுக்கு, அதனால இங்க ஒரு நியூ லைன் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் print 3, இந்த 3ங்கிற இன்டீஜரை பிரிண்ட் பண்றதுக்கு ஆஃப்டர் த print 5.7 floating point value 5.7 பிரிண்ட் பண்ணோம். தென் இந்த ட்ரூ பூலியன் வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் போடுறதுல இங்க ட்ரூங்கிறது ட்ரூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அங்கேயும் ஒரு /n போட்டிருக்கோம், அதனால ஒரு நியூ லைனை பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் a அப்படிங்கிற வேரியபிளுக்கு 3 அசைன் பண்ணியிருக்கோம், bக்கு 2 அசைன் பண்ணியிருக்கோம். a பிளஸ் b cங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்ப cல a பிளஸ் b யோட வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப இத மூணு வகையில நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அந்த a பிளஸ் b வேல்யூவை நேராவே a பிளஸ் bன்னு பிரிண்ட்டுக்குள்ள போட்டா 3 + 2 5 பிரிண்ட் ஆயிடும். அல்லது இங்க c பிரிண்ட் பண்றோம், அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவல்ஸ் b யோட வேல்யூ எல்லாம் போடுறதுக்கு போட்டிருக்கோம். அதனால இங்க sum 3 + 2 = 5 பிரிண்ட் ஆகுது. இங்க ஃபார்மேட் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கர்லி பிரேஸ் போடுற இடத்துல ஃபார்மேட் ஆஃப்ல போடுற அந்த வேரியபிளோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்ல a ஓட வேல்யூ, நெக்ஸ்ட் b = c யோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். 3 + 2 = 5. Thank you.